ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்தியாவுல கிட்டத்தட்ட 5 மாநிலங்கள்ல சட்டமன்ற தேர்தல் சொல்லியிருக்கிறாங்க. அதுல தமிழகத்துல மட்டும் சட்டமன்ற தேர்தல் மட்டும் கூடுதல் கவனம் பெற்றிருக்குது. இதற்கு என்ன காரணம்னா விஜயுடைய அரசியல் பிரவேசம் தான். இந்த தேர்தல்ல தனித்து களம் காண்ற தாவேகாவுல பாதிக்கும் மேல முன் அனுபவம் இல்லாத வேட்பாளர்கள் தான் போட்டியிடுறாங்க. இதனால கட்சியினுடைய ஒரே முகமாக இருக்கிற விஜய் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சவங்களா இருக்காங்க. ஆனா அரசியல்வாதியா அவருடைய செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னு கூறப்பட்டாலும் அவர் செல்ற இடம் எல்லாமே மக்கள் வந்து ஒரே பயங்கர கூட்டமா வர்றாங்க. நிறைய அவருக்கு ஆதரவு தர்றாங்க. அதே மாதிரி இந்த தேர்தல்ல செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல் குமார் இது மாதிரி இருக்கிற நிர்வாகிகள்லாம் தங்களுடைய வேட்புமனுவை தாக்கல் செஞ்சு முடிச்சிட்டாங்க. அந்த வகையில அந்த கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன் எழும்பூர் தொகுதியில போட்டியிட இருக்கிறாங்க. இந்த நிலையில அவர் ஏப்ரல் 5ஆம் தேதி அவருடைய வேட்புமனு தாக்கலை எழும்பூர் தொகுதியில பண்ணிட்டாரு. அதோட சேர்த்து அவருடைய சொத்து விவரங்களையும் அந்த பிரமாண பத்திரிகையில தாக்கல் செஞ்சுட்டாரு. இப்ப அது இன்டர்நெட்ல வெளியாகி வைரலா போயிட்டு இருக்குது. கடந்த 5 ஆண்டுகள்ல அவருடைய வருமான வரி செலுத்தின விவரங்களையும் அதுல வெளியிட்டு இருக்காரு. அதுல அவருடைய வருமானத்தையும் குறிப்பிட்டிருக்காரு. 2020-21ல 7 லட்சம் ரூபாயா இருந்த அவரது வருமானம் 21-22 நிதியாண்டுல 8 லட்சமா மாறுனுச்சு. 22-23 நிதியாண்டுல அவருடைய வருமானம் 11 லட்சமா இருந்ததாம். 2022-23 நிதியாண்டுல அதே 11 லட்சமா தான் கண்டினியூ ஆனிச்சாம். 2024-25 நிதியாண்டுல 23 லட்சம் ரூபாய் அவர் வருமானமா பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராஜ்மோகனுடைய கையில கிட்டத்தட்ட 1 லட்சம் அவ்வளவும், அவருடைய மனைவி கிட்ட 10,000 ரூபாய் ரொக்கமாகவும் இருப்பதா சொல்றாங்க. அவங்களுடைய வங்கி கணக்கு 2 பேருடைய வங்கி கணக்குலயுமே பேங்க் அக்கவுண்ட்ல 1,20,000 இருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. ராஜ்மோகன் அவங்களுடைய பேர்ல 1 லட்சத்துக்கும் மேல எல்ஐசி பாலிசி எடுத்திருக்காரு அப்படின்னும், யாருக்கும் அவரு கடன் கொடுக்கல அப்படின்னும் கொடுத்திருக்காரு. ராஜ்மோகன்ட்ட 400 கிராம் தங்கம், அதாவது அந்த தங்கத்தினுடைய மதிப்பு 5,40,000 ரூபாய், வெள்ளி ஒரு 2 கிலோ இருக்கும், அதனுடைய மதிப்பு 4,09,000 இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அவங்களுடைய மனைவி கிட்டையும் 400 கிராம் தங்கம், 2 கிலோ வெள்ளி இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அவர்கிட்ட 7 லட்சம் மதிப்புல ஒரு ஃபோர்டு கார் ஒண்ணு இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. 7 லட்சம் மதிப்புல 1200 சதுர அடி நிலம் வைத்திருக்கிறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல அவருக்கு 583 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கு. இதோடைய இப்ப இருக்கிற மதிப்பு 39 லட்சம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கும் மேல HDFC வங்கியில அவருக்கு 27 லட்சம் கடன் பாக்கி உள்ளதா அவர் சொல்லியிருக்காரு. அவருடைய வருமானமே ஆண்டுக்கு 23 லட்சம் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிற பட்சத்துல அவருடைய கடன் கிட்டத்தட்ட 27 லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்னன்றதை எங்களுக்கு சொல்லுங்க. ஆனா இந்த தேர்தல் இந்த 2026 ஏப்ரல் மாசம் நடக்க இருக்கிற இந்த சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய பரபரப்பு களமா தான் உருவாயிருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு முக்கிய காரணமே நடிகர் விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுதான். ஏன்னா நடிகரா ஒரு ஸ்கிரீன்ல வந்து அவரை வந்து பார்த்திருக்கோம். அவருடைய மாஸ், அவருடைய டான்ஸ், அவருடைய ஆக்டிங் எல்லாமே நம்ம வந்து பார்த்திருக்கோம். அவருக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாலும், அவருக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு மக்கள் நிறைய பேர் இருந்தாலும், எம்ஜிஆர் அளவுக்கு இவருக்கு வந்து கூட்டம் வருது, எம்ஜிஆர் ஆட்சியை இவர் கொண்டு வருவாரு இப்படின்ற மாதிரி பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அவருக்கு வந்தாலும் அவருக்கு நிறைய விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கரூர் இஷ்யூ, அதை தொடர்ந்து அவங்களுடைய ஜனநாயகன் படம், அந்த படம் வெளியில வர முடியல, அதற்கப்புறம் அவங்களுடைய டிவோர்ஸ், இது மாதிரி நிறைய விமர்சனங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் ஒண்ணு மாத்தி ஒண்ணு அவருக்கு எங்கேருந்து தான் வருதுன்னு தெரியல, ஆனா வருது. அவர் பிரச்சாரம் மேற்கொள்ளணும்னு போனா கூட அந்த இடத்துல குழி தோண்டிடுறாங்க, ரோட வெட்டி போட்டுடுறாங்க, அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல அவர் போகணும் அப்படின்னா கூட அவரால் போக முடியல. ஏன்னா அவர் ஒரு இடத்துக்கு போனா பயங்கர கூட்டம் வருது, அந்த கூட்டத்தை சமாளிக்க முடியல, தள்ளுமுள்ளு ஏற்படுது, கட்டுக்கடங்காத கூட்டம், அலைக்கடல் மாதிரி மக்கள் வர்றாங்க. அதாவது அவருடைய ரசிகர்கள் அவரை வந்து பார்க்கறதுக்கு வர்றாங்க. விஜய் என்ன பேசுறாரு, இப்போ ஒரு பரப்புரையில அவர் 10 நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்னா கூட என்ன அவர் பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்க எல்லாருமே வந்து கூட்டமா வர்றாங்க, குடும்பமா வர்றாங்க. இது நம்ம கண்ணால பாக்குற ஒரு விஷயம்தான். இந்த விஷயத்தினாலே அவர் வந்து வெளியிலே வர்றதில்லை. இப்ப கரூர் விஷயமே எடுத்துக்கோங்களேன். 41 பேர் இறந்தாங்க. அந்த குடும்பத்தை அவருடைய இடத்துக்கு இங்க மாமல்லபுரம் வர வச்சுதான் அவங்களுக்கு வந்து ஆறுதல் கூறி நிவாரண தொகை இதெல்லாம் கொடுத்து அனுப்பினாரு. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்தினாங்க இங்க சென்னையில. அங்கேயுமே அவரால் போய் பார்க்க முடியல. ஏன்னா கூட்டம், எல்லா ரசிகர்களும் வந்து ஜாம்பிஸ் மாதிரி வந்து கூடிக்கிறாங்க, அவருடைய கார் மேல ஏறுறாங்க. நம்ம இதெல்லாம் லைவாவே பாக்குறோம்.
அதனால இவர் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ ரசிகர்கள்னால இவங்களுடைய அன்பு தொல்லையினால நமக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது அப்படின்ற காரணத்தினால அவர் இந்த கூட்டத்தை அவாய்ட் பண்றதுக்காக எல்லாருமே வந்து அவர் இடத்துக்கு வர வச்சு ஆறுதல் இந்த நலத்திட்டங்கள் இதெல்லாம் வந்து கொடுத்து அனுப்புறதா வந்து செய்திகள் இருக்கு. இதெல்லாம் ரிப்பீட். இதை தாண்டி ராஜ்மோகன் இவங்களுடைய அடையாளம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்க எழும்பூர் தொகுதியில ரிப்பீட் ராஜ்மோகன் இவங்க எழும்பூர் சட்டமன்ற தொகுதியில 2026 தேர்தல்ல முதல் முறையா வந்து களமிறங்குறாங்க, போட்டியிடுறாங்க. அந்த தொகுதிக்கு அவர் என்ன நலத்திட்டங்கள் பண்றாரு, என்ன பரப்புரை மேற்கொள்றாரு, அதெல்லாம் பத்தி நம்ம பார்க்கலாம். அவரு பொதுவா இந்த பார்க் இந்த மாதிரி இடங்களுக்கு போய் இளைஞர்கள், வயதானவர்கள் இவங்களெல்லாம் வந்து ரிப்பீட் இளைஞர்கள், வயதானவர்கள் அந்த பார்க்குக்கு வர்றவங்க அவங்களெல்லாம் சந்திச்சு வாக்கு சேகரிச்சிருக்காரு. ஆனா அவரு கருப்பு டிஷர்ட் போட்டிருந்தாரு. அதனால அங்க இருக்கவங்களுடைய ரிப்பீட் அதனால அங்க இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு தாவேக்கா துண்டு மேல போட்டுக்கோங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளை சட்டை போட்டு அந்த சிகப்பு, மஞ்சள் அந்த இது போட்டுக்கோங்க. இல்ல விஜய் அண்ணாவுடைய ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுக்கோங்க. நீங்க கருப்பு சட்டை போட்டு வந்தீங்கன்னா எப்படி தெரியும்? நீங்க டிவிகேக்கு சார்பா தான் நீங்க வர்றீங்கன்றது எப்படி தெரியும்? அப்படின்ற மாரி வந்து கேட்டிருக்காங்க. அது மாரி அவரு புஷி ஆனந்த் அவங்களையும் வந்து ஆதரிச்சே பேசியிருக்கிறாங்க. விஜய் அவர்கள்ட்ட வந்து நெறைய விஷயங்கள் விஜய் பத்தி ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னா, நடிகர் விஜய் ராஜ்மோகனை ரொம்பவே நம்புவாங்களாம். அதாவது ஆதவ் அர்ஜுனா டிவிகால ஜாயின் பண்றாங்க அப்படின்ற விஷயம் நடக்குற அந்த டைம்ல ராஜ்மோகன் சார் அந்த ஆபீஸ்ல உள்ளதான் இருந்தாங்களாம். அப்ப அவருக்கு வந்து ஃபோன் வந்துச்சாம், ஒரு ஃபோனு. இது மாதிரி ஆதவ் அர்ஜுனா வந்து டிவிகேல சேர போறாங்களாமே, உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற விஷயம் அவர்களுக்கு வரும்போது, இல்லைங்க நானும் நியூஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், நியூஸ் தான் நான் பார்க்கணும், நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லி மழுப்பிட்டாராம். ஏன்னா அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அந்த விஷயம் வந்து வெளியில போயிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தான் ரிப்பீட். அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அந்த விஷயம் வெளியில போகாது, அவர் யார்ட்டையும் சொல்ல மாட்டாரு, நம்பகத்தன்மையா இருப்பாரு அப்படின்னு விஜய்க்கு வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்காரு. அதனால சில ரகசியங்கள்லாம் வந்து ராஜ்மோகன்ட்ட அவர் சொல்லியிருக்கதா அவர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் அல்ல, அது மட்டும் இல்லாம அவர் பயங்கர பேச்சாளர்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க எல்லா பரப்புரையும் எடுத்துக்கோங்க, இல்ல மாநாடு அதெல்லாம் எடுத்துக்கோங்க, ராஜ்மோகன் அவங்களுடைய பங்களிப்பு வந்து கண்டிப்பா அதுல இருக்கும். வேற என்னமோ சொன்னாங்களே. இப்ப இந்த கரூர் விஷயமே எடுத்துக்கோங்களேன். 41 பேர் இறந்துட்டாங்க. ஆனா அதுக்கு வந்து விஜய் தான் காரணம்னு சிபிஐ வழக்கு வரைக்கும் போயிருக்குது. இப்ப இதுல வந்து இது என்ன சூழ்ச்சி, என்ன அங்க நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாது. சிபிஐ அவங்க வந்து அவங்களுடைய ரிசல்ட் குடுக்கும்போது தான் தெரியும் யாரு மேல தப்பு, யாரு குற்றவாளி அப்படின்றது வந்து கன்ஃபார்மா அப்பதான் தெரியும். அது வரைக்கும் வேணா விஜய் வந்து குற்றவாளி, ஆனா அவருடைய தலைமையில தான் அந்த கூட்டம் நடந்தது அப்படின்ற ஒரே காரணத்தினால அத வந்து அவங்க சொல்லலாம். விஜய் தான் அங்கேருந்து வந்துட்டாரே தவிர புசி ஆனந்தோ இல்ல மத்தவங்களோ அந்த கூட்டத்துல தான் வந்து இருந்ததா அவர் சொல்லியிருக்காரு, ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம கரூர்ல 41 இறந்த குடும்பங்களுக்கு கடைசி வரைக்கும் அதாவது ஒரு வருமானம், இப்ப பென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஓய்வூதியம், அது மாதிரி மாதாந்திர வருமானம் 41 குடும்பங்களுக்கும் எங்க தலைவர் வந்து கொடுத்திருக்காரு, எங்க விஜய் வந்து கொடுத்திருக்காரு. இவரை வந்து மக்களுக்கு வந்து நல்லதே செய்யல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்படின்னு உயர்த்தி எல்லாருமே வந்து அவங்கவுங்க தலைவரை உயர்த்தி தான் பேசுவாங்க. அதே மாதிரி வழக்கம் போல ராஜ்மோகனும் அவருடைய தலைவரை வந்து உயர்த்தி பேசியிருக்காரு. அதே சமயம் அவங்க தொண்டர்களையும் கொண்டோம் ரிப்பீட் அதே சமயம் அந்த தொண்டர்கள், ரசிகர்கள் அவங்களையும் கொஞ்சம் கண்டிச்சு வைக்கலாம். ஏன்னா குரங்கு மாதிரி ஏறுறாங்க, வண்டியில போய் ஜாம்பி மாதிரி விழறாங்க, எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல, அது மாதிரி இருக்கிறாங்க. தற்கொலைன்னு சொன்னாலும் அவங்களுக்கு கோபம் வருது. ஆனா அவங்க செய்யற செயல்கள் வந்து எதுவுமே நமக்கு ஒரு நார்மலான பீப்புள், ஒரு நார்மலான மைண்ட் செட் இருக்கிற யாருமே இதை செய்ய மாட்டாங்க. அது பெண்களா இருக்கட்டும் இல்ல ஆண்களா இருக்கட்டும். பைக்கை வந்து எங்க ரிப்பீட் கார் பின்னாடி பின் தொடராதீங்க அப்படின்னு சொன்னா அந்த மனுஷங்களுக்கு, அந்த ரசிகர்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. எவ்வளவு தூரம் வேணாலும் அவங்க பின்தொடர்ந்து வர்றாங்க. இது காசு கொடுத்து இந்த மாதிரி பின்தொடருன்னு சொல்றாங்களா, இல்ல தானா வர்றாங்களா, இது அன்புனால வர்றாங்களா என்னன்னே வந்து தெரியல ஆக்சுவலா. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, விஜய பார்க்கணும், திரையில பார்த்தவரை தரையில பார்க்கணும், அவர் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும், ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும். இது மூலமா நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ், நம்மளுடைய பிரஸ்டீஜை வந்து நம்ம காமிச்சுக்கணும். பாரேன் நான் விஜய் கூட போட்டோ எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி காட்டிக்கணுன்றதுக்காக தான் விஜய் பின்னாலே இவ்வளவு பேர் வர்றாங்களா என்னன்னு தெரியல. இல்ல தலைக்கு இவ்வளவுன்னு சொல்லி காசு கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்களான்னு தெரியல.
ஆனா ராஜ்மோகன் சார் தன்னுடைய தலைவர் நடிகர் விஜய எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்காம அவர் தப்பே செஞ்சாலும் அதெல்லாம் மழுப்பி விஜய் தான் டாப்பு, விஜய் தான் ஜெயிப்பாரு, நாங்க தான் ஆட்சி பிடிப்போம், 234 தொகுதிகள்ல கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல நாங்க வின் பண்ணுவோம்னு டிஎம்கே சொல்றாங்க. 234யுமே நாங்க வின் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஏன்னா லோக்போலுடைய கருத்து கணிப்புப்படி விஜயுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு கிட்டத்தட்ட 20% வாக்குகள் கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு 20% வாக்கு வங்கி அப்படின்றது ரொம்பவே ஒரு பெருமையான விஷயம் தான். ஏன்னா எடுத்த உடனே அவங்க வந்து இவ்வளோ இவ்வளோ ரிப்பீட் ஏன்னா ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு இவ்வளோ வந்து கிடைக்குது. இதுக்கு அவங்களுடைய ரசிகர்கள் இவங்க தான் வந்து முக்கிய காரணம். இந்த இளம் சிட்டுகள், இந்த 18 வயசு ஆன 20, 25 வயசு இருக்கிறவங்க கண்டிப்பா விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஒரு சர்வேவும் வந்து இருக்குது. இரண்டாவது, மாற்றம் வேணும். திராவிட கட்சிகளே மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்களே வந்து மாறி மாறி ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. அதனால ஒரு மாற்றம் வேணும், நடிகர் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப எப்படி கேப்டன் வந்தப்ப ஒரு வாய்ப்பு தரலாம், கமல் சார் வந்தப்ப ஒரு வாய்ப்பு தரலாம், அதே மாதிரி இப்ப நடிகர் விஜய் வர்றப்பவும் ஒரு வாய்ப்பு தரலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்க வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன இருந்தாலும் மே 4ஆம் தேதி கண்டிப்பா தெரிஞ்சிடும் யாரு வின் பண்ணா யாரு வந்து தோத்தா அப்படின்றது. தற்குறின்னு கலாய்க்கப்பட்ட இவங்க வின் பண்ணாங்களா, இல்ல இவங்களுடைய தோல்வி அன்னைக்கு வந்து தெரிஞ்சுதா அப்படின்றத நம்ம அன்னைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏப்ரல் 23 உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆடுறதுக்கு மறந்துடாதீங்க. அன்னைக்கு தான் நம்ம வாக்குப்பதிவு பண்ணணும். கண்டிப்பா போயிட்டு உங்க தொகுதியில யார் நிக்கிறாங்க, உங்க தொகுதிக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க செய்யணும். அந்த ஓட்டு போடுறத மறந்துடாதீங்க. தேங்க்யூ. எவ்வளோ நேரம்? அப்பாடா.